எல்லாரும் அப்படியே கொஞ்சம் அமைதியா இருங்க. தோழர் அண்ணா வாங்க, நான் உட்காருங்கண்ணே. தோழர்களே, எந்தெந்த மாவட்டத்துல இருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு பேரை கொடுத்தவங்க பேரை கொடுத்துட்டு பேட்ச் வாங்கணுங்க. எல்லாம் இருக்கையில் அமருங்க. இப்ப பயிற்சி முகாம் தொடங்க இருக்கிறது. பிறகு யாரு தலைமை முன்னிலைன்றது வந்து பொதுச்சாலை அறிவிப்பாங்க. அவங்கவுங்க இருக்கையில வந்து அமரபடி கேட்டுக்கொள்கிறேன். தோழர்களே, நமது 10 ரூபாய் இயக்கத்தில் பொதுக்குழுக்கு வந்திருக்கும் நமது 10 ரூபாய் இயக்க உறுப்பினர் பொறுப்பாளர் அனைவருக்கும் வருகை வருகின்ற வரைக்கும் 10 ரூபாய் இயக்கத்தில் பொதுக்குழு தொடங்கி இருக்கிறது. நமது 10 ரூபாய் இயக்கத்தின் பொதுச்செயலாளர் டாக்டர் நல்லூர் விஸ்வநாதன் அவர்கள் மேடைக்கு வருகிறது. சதீஷ் மாநில தலைவர் சதீஷ் அவர்கள் மேடைக்கு வருகிறது. தமிழக ஒருங்கிணைப்பாளர் சுபகார்த்திகேயன் மேடைக்கு இருக்கிறது. நமது 10 ரூபாய் இயக்கத்தை 10 ரூபாய் இயக்கத்துடன் இணைந்து செயல்படும் வழக்கறிஞர் எம்எல் ரவி ஐயா அவர்கள் நினைவு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் எம்எல் ரவி ஐயா நினைவு துணை பொதுச் செயலாளர் டெஸ்மா வீரப்பண்ண ஐயா அவர்கள் மேடைக்கு மக்கள் வழிகாட்ட ராஜசேகர மேடைக்கு துணை பொதுச் செயலாளர் ராணுவ வீரர் செல்வகுமார் அவர்களை மேடைக்கு வருகிறேன். ராணுவ வீரர் செல்வகுமார் எங்கு நினைவரும் மக்கள் வழிகாட்ட ராஜசேகர அவர்களை மேடைக்கு இருக்கிறேன். ராஜேஷையா விருதுநகர் கண்ணன் அவர்களை மேடைக்கு இருக்கிறேன். டேவிட்குமார் அவர்களை மேடைக்கு இருக்கிறேன். நம்ம காந்திராஜ் ரமேஷ் அவர்களை மேடைக்கு இருக்கிறேன். சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பூம்புரம் அவர்களை மேடைக்கு இருக்கிறேன். சென்னை மாவட்ட செயலாளர் என்எல்சிபி சீனிவாசன் கண்ணன் அவர்கள் மேடைக்கு வைக்கிறேன். சென்னை மாவட்ட தேனி மாவட்ட செயலாளர் பழனி அவர்கள் மேடைக்கு வைக்கிறேன். சென்னை மாவட்ட செயலாளர் திருப்பாரூர் மேடைக்கு வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 18/5/2024 இன்று நடைபெறக்கூடிய நமது 10 ரூபாய் இயக்கத்தின் பொதுக்குழு கூட்டத்திற்கும் சட்டப்பயிற்சி வகுப்பிற்கும் தலைமை தாங்கி நடத்தி தருவதற்கு மாநில செயலாளர் வழக்கறிஞர் திரு பாஸ்கர் அவர்களை தலைமையேற்று நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிபடுகிறேன். பழனி வழக்கறிஞர் பழனி மேடைக்கு வாங்க. வேணாம் பழனி கூப்பிடணும். வந்துட்டாரா பழனி மேடைக்கு வாங்க. தமிழ் தாய் வாழ்த்து நீங்க தான் தூக்கி வைக்கிறீங்க. வாங்க பழனி வழக்கறிஞர் பழனி திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் தமிழ் தாய் வாழ்த்து பாடி தூக்கி வைக்கின்றார். தமிழ் தாய் வாழ்த்து.
நமது 10 ரூபாய் இயக்கத்தின் பொதுக்குழு கூட்டத்திற்கு வரவேற்புரையாற்றிய நம்ம நாமக்கல் மாவட்ட செயலர் சீனிவாசன் அழைக்கிறேன். சட்டப்பயிற்சி வகுப்பிற்கு வருகை தந்துள்ள அனைத்து சமூக ஆர்வலர்கள் மற்றும் அனைவருக்கும் நாமக்கல் மாவட்டம் சார்பாகவும் 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பாகவும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அவ்வளோதான், நன்றிங்க. நமது 10 ரூபாய் இயக்கத்தின் பொதுக்குழு கூட்டம் கொல்லிமலையில் மிக சிறப்பாக துவங்க இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற கூட்டம் இது. ஏன்னா இந்த இடத்துல எல்லாருமே நம்ம சந்திக்கலாம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இங்கே ஒன்றா கூடுவாங்க. அதான் கொல்லிமலையோட சிறப்பு. டூரும் ஆச்சு, நம்மளுடைய 10 ரூபாய் பொதுக்குழு கூட்டமும் போட்டாச்சு. ரெண்டாவது நம்மளுடைய எல்லா கருத்துக்களும் பகிர்ந்து கொள்ளலாம். இங்கே அது ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு நமது நாமக்கல் நம்ம 10 ரூபாய் பொதுச் செயலாளர் டாக்டர் நெல்வேலி ஐயா அவர்கள். அவர் தலைமை உரையாற்ற அழைக்கிறது. அவரை துவக்கி வைக்குமாறு அழைக்கிறேன். பெருமைக்குரிய வரலாற்று புகழ்மிக்க கொடைவள்ளல் வல்விழி வாழ்ந்த வீரமிக்க விவேகமிக்க அதிகாரமிக்க மண்ணிலே மாநில பொதுக்குழுவில் சட்டப்பயிற்சி ஒருங்கிணைத்து நடத்தி வரக்கூடிய 10 ரூபாய்க்குரிய அருமை நண்பர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர் பெருமக்களே, அதிகாரமிக்க எம்எல்ஏக்களே, நிரந்தர நாடாளுமன்ற உறுப்பினர்களே, ஆளுமை மிக்க அமைச்சர் பெருமக்களே, சட்ட ஆயுதம் ஏந்திய அகிம்சை போராளிகளே, உங்கள் அனைவரையும் நானும் ஒருமுறை வரவேற்கின்றேன். கடந்த ஆண்டு இதே கொல்லிமலையில் நாம் 2 நாட்கள் சட்டப்பயிற்சி வகுப்போடு ஒரு பொதுக்குழுவையும் நடத்தினோம். நண்பர்களுக்கு ஒரு கேள்வி. பொதுக்குழு வழக்கமாக எல்லா அமைப்புகளும் நடத்துவார்கள். 10 ரூபாய்க்கு மாறுபட்டு பொதுக்குழுவோடு சட்டப்பயிற்சி வகுப்பு ஏன் நடத்துகின்றது? வழக்கமாக தான் நம்ம சட்டப்பயிற்சி வகுப்பு நடத்துகிறோம்ல, அதே மாதிரி சட்டப்பயிற்சி வகுப்பு நடத்தலாம்ல, பொதுக்குழுவையும் சட்டப்பயிற்சி வகுப்பையும் ஏன் சேர்த்து நடத்துகின்றீர்கள் என்கின்ற கேள்வியை பல்வேறு இயக்கங்களை சார்ந்த நீண்ட பொது வாழ்க்கை அனுபவம் கொண்ட தோழமைகள் கேட்டார்கள். 10 ரூபாய் இயக்கத்தை பொறுத்தவரை தமிழ் மண்ணில் நிறைய விஷயங்களை உடைத்துக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் இயக்கத்திற்கும் அமைப்புகளுக்கும் எந்த இயக்கமாக இருந்தாலும் அமைப்பாக இருந்தாலும் அதற்கு ஒரு தலைவர் இருப்பார். ஆனால் 10 ரூபாய் இயக்கத்திற்கு ஒற்றை தலைவர் இல்லாமல் எத்தனை தலைவர்களை உருவாக்கி இருக்கின்றோம்? 10 ரூபாய் தலைவர் யாருங்க? ஒவ்வொரு உறுப்பினரும் தலைவர். இளைஞர்களை தலைவர்களாக மாற்றக்கூடிய வாய்ப்பினை உருவாக்கக்கூடிய வகையில் தலைவர் என்கின்ற பதவியை 10 ரூபாய் இயக்கத்திலிருந்து தூக்கிட்டோம். தமிழக அரசியலில், இந்திய அரசியலில், உலக அரசியல்லையே தலைவர் இல்லாத ஒரே ஒரு இயக்கம் 10 ரூபாய் இயக்கம் மட்டுமே. உடச்சு காட்டிட்டோமா? தலைவர் இல்லாமல் கட்டுப்பாடாக இராணுவ கட்டுப்பாட்டோடு ஒரு இயக்கம் இயங்கி கொண்டிருக்கின்றது என்றால் 10 ரூபாய் இயக்கம் தான். பணம் இல்லாமல் பொருள் இல்லாமல் ஒரு இயக்கம் இயங்க முடியாது. எல்லா இயக்கங்களுக்குமே மிக முக்கியமான விஷயம் பணம். ஆனால் 10 ரூபாய் இயக்கத்தை பொறுத்தவரை பொருளாளர் என்கின்ற பதவியை உடைத்தெழுந்திருக்கின்றோம். பொருளாளர் பதவியே 10 ரூபாய்க்கு கிடையாது, கிளையிலையும் கிடையாது, மாநில அமைப்பிலையும் கிடையாது, எந்த இடத்துலையும் 10 ரூபாய்க்கு பொருளாளர் பதவியே கிடையாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பொருள் முக்கியம்தான், பணம் இல்லாமல் எதுவுமே கிடைக்காது. ஆனால் பணம் மட்டுமே முக்கியம் என்ற மாறிய அரசியல் சூழலால் தான் ஒவ்வொரு இயக்கமும் அமைப்புகளும் பணத்தை நோக்கி செல்வதால் தான் தமிழ்நாடு கெட்டு குட்டிச்சவராயிடுச்சு.
நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த அசிங்கத்தை உயர்ந்தபட்சம் நாம் பார்த்துருக்கிறோம். அடுத்து நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் பணம் எப்படி பொது வாழ்க்கையில் மக்களை நாசப்படுத்திட்டு என்பதை இன்னும் பெரிய அளவில் பார்க்க போகிறோம். இன்னும் இந்த நாடு மிக மோசமான காலகட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் பொருளாளர் பதவி தூக்கி இருக்கிறோம். அந்த வகையில் தான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே மாறுபட்டு செய்கின்றோம் என்று இல்லாமல் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் 10 ரூபாய் இயக்கம் செய்திகளை, தகவல்களை, வேலைகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாம் பொதுக்குழுவை கூடி கலைந்தது ஒரு கூட்டம் என்று இல்லாமல் திட்டமிட்டோம், செயல்பட்டோம் என்கின்ற நோக்கத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் பயிற்சி எடுத்துக்கொண்டோம், பயிற்சியில் மெருகேறினோம், நாங்கள் மற்றவர்களுக்கு பயிற்சி அளித்தோம், எங்களுடைய பயிற்சி மூலமாக இந்த மண் பயனுற்றது, சாமானிய மக்கள், அடித்தட்டு மக்கள் பயன்பட்டார்கள் என்கின்ற ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். இந்த பயிற்சிக்கு எதற்காக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்றால், இந்திய இராணுவம் சொல்கின்றது, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வெற்றி பெற்ற இராணுவங்கள் சொல்கின்றது, ஒரு இராணுவ வீரன் களத்தில், போர்க்களத்தில் ரத்தம் சிந்தக்கூடாது. பயிற்சியில் எவ்வளவு இராணுவ வீரன் வியர்வை சிந்துகின்றானோ அந்த அளவிற்கு போர்க்களத்தில் இராணுவ வீரன் ரத்தத்தை குறைவாக சிந்துவான். எனவே கடுமையான பயிற்சி எடுக்க வேண்டும் என்று இந்திய இராணுவம் மிகப்பெரிய கட்டுப்பாட்டை விதித்திருக்கின்றது. சரிங்களா செல்வா? இராணுவ வீரர் செல்வகுமார், நம்முடைய தமிழ் மக்களுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய மேதகு பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு பயிற்சி வகுப்பிலும் ஒவ்வொரு போர்க்களத்திலும் மிக தெளிவாக சொல்வார். பயிற்சி எவ்வளவு கடுமையாக இருக்கின்றதோ, பயிற்சி எவ்வளவு மிக கடுமையாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு கள போராட்டம் எளிமையாக இருக்கும், களத்தில் இழப்பு குறைவாக இருக்கும் என்கின்ற செய்தியை சொன்னார். சொன்னதோடு இல்லாமல் களத்தில் செய்து காட்டியிருக்கின்றார். ஒரு வரலாற்று செய்தியை பதிவு செய்ய வேண்டும். இலங்கை இராணுவம், சிங்கள இராணுவம் மிகப்பெரிய அதிகார பலத்தோடு, ஆயுத பலத்தோடு, அதிநவீன கருவிகளோடு 30,000 இராணுவத்தை சார்ந்தவர்கள் ஒரு கேம்பில் இருக்காங்க. விடுதலை புலிகள் வெறும் 3,000 பேர், வெறும் 3,000 பேர். 30,000 பேர் கொண்ட அதிநவீன இராணுவத்தை கொரில்லா படையான இராணுவ பலம் குறைந்த, ஆயுத பலம் குறைந்த, நவீன கருவிகள் குறைவாக கூடிய விடுதலை புலிகள் வெறும் 3,000 பேர் 30,000 இராணுவ வீரர்களை தாக்குவதற்கு திட்டமிடுகின்றார்கள். தாக்குதல் துவங்குகின்றது. 2 நாட்களில் 30,000 இராணுவ வீரர்களை பின்வாங்க வைக்கின்றார்கள், வெற்றி பெறுகின்றார்கள். ஏறக்குறைய 8,000 இராணுவ வீரர்களை களத்தில் இலங்கை இராணுவம் வீழ்த்தியது. ஆனால் விடுதலை புலிகள் இறந்தது வெறும் 200 பேர். 200 பேரை இழந்து 30,000 பேரை வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்றால் எவ்வளவு கடுமையான பயிற்சி அவர்கள் எடுத்திருப்பார்கள் யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட பயிற்சியை, கடுமையான பயிற்சியை நம்முடைய சமூக ஆர்வலர்கள், தகவல் ஆர்வலர்கள், 10 ரூபாய்க்கு தோழமைகள், நம்முடைய தலைவர்கள் மிக கடுமையான பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். களத்துக்கு போகிறோம், வேகமாக ஆர்டிஐ போடுறோம். ஏன்னா இந்த ஆர்டிஐ ரொம்ப எளிமையான சட்டம். ஒரு வெள்ளை பேப்பர் 10 ரூபாய் காசு இருந்தால் போதும். இந்திய குடிமகன் யார் வேண்டுமானாலும் ஜனாதிபதியை கேள்வி கேட்கலாம், கவர்னரை கேள்வி கேட்கலாம், எந்த அதிகார அமைப்பு வேண்டுமானாலும் வெறும் 10 ரூபா ஒரு வெள்ளை பேப்பர் இருந்தால் கேள்வி கேட்க முடியும். எளிமையாக கேள்வி கேட்டுறோம். 10 ரூபாய்க்கு ஆரம்பிச்சப்போ சொன்னோம், 8 ஆண்டுகளுக்கு முன்பு 10 ரூபாய்க்கு தூக்கணப்போ சொன்னோம், என் கூட வாங்க உங்களையெல்லாம் தலைவர்கள் ஆக்கிறேன்னு சொன்னேன். என் கூட வாங்க, 10 ரூபாய்க்கு வாங்க, என் கூட வாங்க, உங்களையெல்லாம் தலைவர்களாக மாற்றி காட்டுன்னு சொன்னேன். நம்ம தோழமைகள் கேட்டாங்க, எப்படி எங்களை தலைவராக மாற்றுவீங்கன்னு கேட்டாங்க. ஆர்டிஐ போடுங்க, பெட்ஷன் போடுங்க, உதவுழுவோம். ஆர்டிஐ போடுங்க, பெட்ஷன் போடுங்க, உதவுழுவோம். தலைவனாக மாறிடுவீங்க, தலைவனாக மாறிடுவீங்க. என் கூட வாங்க, உங்களெல்லாம் உதவாங்கி வைக்கிறேன். 10 ரூபாய்க்கு வாங்க, உங்களெல்லாம் உதவாங்கி வைக்கிறேன், உங்களெல்லாம் தலைவர்களாக மாற்றி காட்டுன்னு சொன்னேன். இதை சொன்னப்போ நம்ம தோழமைகளுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்துச்சு. என்ன, எல்லாருமே வாங்க நான் காப்பாற்றணும்னு சொல்லுவாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை, உலகம் முழுவதும் இயக்கத்தை நடத்தக்கூடிய, அமைப்புகள் நடத்தக்கூடிய, கட்சிகளை நடத்தக்கூடிய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள், வழிகாட்டுபவர்கள் சொல்லுவாங்க, வாங்க நாங்கள் இருக்கோம் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு பார்த்துக்குவாங்க. வாங்க நாங்கள் இருக்கோன்னு சொல்லி பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்ப்பார்கள். நாம் மட்டும் பார்த்து சொல்கிறோம், உண்மையை சொல்கிறோம். உங்களுக்கு அடி விழுந்தா, உங்களுக்கு பிரச்சனை என்றால் நாங்கள் டவுன் பஸ் ஏறி கடைசியாக தான் வருவோம், டவுன் பஸ் ஏறி கடைசியாக தான் வருவோம். சட்டப்பயிற்சி கூப்பிட்றீங்களா, வேகமாக வந்துடுவோம். விசேஷத்துக்கு கூப்பிட்றீங்களா, எலும்புகடி கூப்பிட்றீங்களா, விருந்துக்கு கூப்பிட்றீங்களா, வேகமாக வந்துடுவோம். உங்களுக்கு அடி விழுந்துச்சு பிரச்சனைன்னு கூப்பிட்டீங்கன்னா டவுன் பஸ் ஏறி மெதுவாக வருவோம், முடிஞ்சால் 2 நாள் காலதாமதமே வருவோம் அப்படின்னு சொல்லுவோம். எதற்கு அதை சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் வலிமைப்படுத்த வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். கற்பனை வாழ்க்கையில் வாழக்கூடாது. எல்லாமே என்ன சொல்கிறான், உனக்கு பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். என்ன சொல்கிறாங்க, பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. தீர்த்து கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. தீர்த்து கொடுக்கக்கூடிய நிலைமையில்
இடத்தில் யாரும் இல்லை. யாரும் கடவுள் கிடையாது. வழிநடத்தக்கூடிய எந்த இயக்கத்தை சார்ந்த எந்த அமைப்பு சார்ந்த தலைவர்களாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன்னு சொல்ற தலைவர் யாரும் கடவுள் கிடையாது. நம்ம கிராமத்தில் நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை நடந்து விடுகின்றது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சு. 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. காவல்துறை எவ்வளவு நேரத்தில் வருவாங்க? பயண நேரம். வண்டி எடுத்துட்டு தகவல் போய் வந்து சேர்த்துக்கு பயண நேரம் ஆகும். அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். பக்கத்துல போர் புட்டி வகிபுல் போர் நெருப்பிடிச்சு, கூரை வீடு நெருப்பிடிச்சிச்சு. தீயணைப்பு படை அந்த வண்டி எவ்வளவு நேரத்தில் வருங்க? உடனே அதான் எவ்வளவு நேரம் ஆகுங்க? நெருப்பிடிச்சு அடுத்து 2வது நிமிஷம் வந்துருவாங்களா? அரை மணி நேரம். சாம்பல் கரைக்க வருவாங்க. ஒருத்தர் பக்கத்து வீட்டில் நெஞ்சு வலி வந்துருச்சு, 108க்கு ஃபோன் பண்றீங்க. 108 எவ்வளவு நேரத்தில் வருங்க? அடிச்சு பிடிச்சி வருவாங்க. பயண நேரம் அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் ஆகும். அவங்களுக்கே சம்பளம் வாங்கிட்டு 24 மணி நேரம் மிகப்பெரிய நெட்வொர்க்கோடு இருக்கக்கூடிய காவல்துறை, தீயணைப்புத்துறை, 108 போன்ற அத்தியாவசிய சேவை இருக்கக்கூடிய 24 மணி நேரமும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பிற்கே பயண நேரம் தேவைப்படுகின்றது. அரை மணி நேரம் 1 மணி நேரம் தேவைப்படுகின்றது. 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் அந்தாண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய தோழமைகள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று கேள்விப்படுகின்ற பொழுது உடனே வந்துருவாங்களா? இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, ஜோதியக்கா அடுத்த 5 நிமிஷம் வந்துட முடியுமா? நாமக்கலுக்கு விருதுநகர்லேருந்து நம்முடைய சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் எம்.எல். ரவி என்னுடைய சகோதரர், நீண்ட காலம் என்னோட தொடர்பு இருப்பவர். எனக்கு ஒரு பிரச்சனை கேள்விப்படுறாரு. அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல சென்னையிலிருந்து ராஜ்புரம் வந்துட முடியுமா? மரியாதைக்குரிய நம்முடைய மக்கள் வழிகாட்டிய தலைவர் ராஜேஷ் ஐயா அவருக்கு நாங்கள் செய்தி சொல்லியிருக்கிறோம். அவர் எந்த தேதி கேட்டாலும் அந்த தேதியில அந்த நேரத்தில் அவருடைய நிகழ்வுக்கு நான் போவேன். 10 ரூபாய்க்கு தேதி கொடுத்திருந்தா கூட தேதியை மாற்றி வைப்பேன். ராஜேஷ் ஐயா நிகழ்ச்சிக்கு நான் முதல்ல போய் நிற்பேன். என்னுடைய மூத்த சகோதரர் அவர். ஒரு தாய் பிள்ளைகளாக பிறக்காமல் விட்டாலும் அவரும் நானும் நீங்களும் சகோதரர்கள். நாம எல்லாம் ஒரு தாய் மக்கள், ஒரு தாய் பிள்ளைகள். அந்த அளவுக்கு மரியாதைக்குரியவர், என் மீது பாசம் கொண்டவர். எனக்கு ஒரு பிரச்சனை, ராஜேஷ் ஐயா அடுத்த 5 நிமிடத்தில் சென்னையிலிருந்து வந்து விடுவாரா? ஏன் முடியாது? அவர் தான் தலைவராச்சே, மக்கள் வழிகாட்டி தலைவர் இல்ல. அடுத்த 5 நிமிஷம் நாமக்கல் வந்து நிக்கணும் இல்ல? அவருக்கு ஒரு பிரச்சனை, அடுத்த 10 நிமிஷம் நான் போய் நிக்கணும் முடியுமா? முடியுங்க. கடவுளாக இருந்தால், பறக்கும் சக்தி இருந்தால், கண்கட்டி வித்தை இருந்தால், இந்த மாதிரி வித்தையில இருந்தால் போக முடியும். நாம் இயல்பான சாதாரண மனிதர்கள். இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டோம்னா கற்பனை வாழ்க்கையிலிருந்து வெளியே வரலாம். அதனாலதான் சொல்றோம், உடனே யாரும் நிற்பாங்க நமக்கு பிரச்சனைனா? நம்முடைய உறவுகள், நமக்கு கிராமத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நமக்கு ஆதரவான சக்திகள், நம்ம கிராமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சமூக அக்கறை கொண்டவர்கள், நம்மை போன்ற ஆர்வமுடையவர்கள், இப்படிப்பட்டவர்களை ஒருங்கிணைக்கின்ற பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது இல்லை. நாம தான் சொன்னோம், உங்களுக்கு பிரச்சனை என்றால் நீங்கள் சொந்த காலில் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் பகுதியில் சக்தியை உருவாக்க வேண்டும். சமூக ஆர்வலர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், தகவல் ஆர்வலர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். நம்மை போன்ற ஒரே நோக்கத்தோடு செயல்படக்கூடிய இந்த மண் மீது மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படிங்கிற தகவலை சொன்னோம். சொன்னப்ப எல்லாருக்கும் கொஞ்சம் கசப்பா இருந்தது. முடியுமா? தகவல் ஆர்வலர்கள் சேர்வார்களா? சமூக ஆர்வலர்கள் சேர்வார்களா? டிராபிக் ராமசாமி ஐயா வாழ்நாள் முழுசு ஒரே மனசு தானே, தனியாக தானே போராடினார். அவரால் ஒரு அமைப்பு உருவாக்க முடியல. ஐயா சகாயம் முயற்சி பண்ணார், முடியல. மது ஒழிப்பு போராளி காந்திவாதி சசிபெருமாள் தனியாக போய் தானே செல்போன் டவர்ல மக்களுக்காக போராடி உயிர் தியாகம் செய்தார். சமூக அக்கறை கொண்ட சமூக ஆர்வலர்கள் ஒருங்கிணைவே இல்லையே, முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. மாத்தி காட்டிட்டோம்ல, இன்னைக்கு இணைஞ்சிருக்கோம்ல. 2 நாள் சட்டப்பயிற்சி வகுப்புக்கு 4 நாள் பயணிச்சு வரும். முன்னாடி ஒரு நாள், பின்னாடி ஒரு நாள், 4 நாள் நிகழ்வு. குடும்பத்தை விட்டு, தொழிலை விட்டு, எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு தியாகம் செய்துட்டு இங்க வந்திருக்கீங்க. இவ்வளவு பெரிய ஒற்றுமையை உருவாக்கியது யார்? நீங்க தாங்க உருவாக்கியிருக்கீங்க. நல்வினை சுவாதி உருவாக்கவில்லை, 10 ரூபாய்க்கும் உருவாக்கவில்லை. தகவல் உரிமை சட்டம் என்கின்ற ஒற்றை புள்ளியில் இணைந்திருக்கின்றோம். சமூக ஆர்வலர் என்கின்ற ஒற்றை புள்ளியில் இணைந்திருக்கின்றோம். இந்த மண்ணை மாற்ற வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு இணைந்திருக்கின்றோம். வெற்றி பெற்றிருக்கவில்லை இணைந்ததுல. இதை உங்கள் பகுதியிலும் உங்களால் செய்ய முடியும். துறையூர்ல பாய் வந்திருந்தாரு, நீங்க காலையில ஏண்ட மாட்டீங்க. பேர் என்னங்க? முஸ்தபா ஐயா என்கிட்ட காலையில மிக கடுமையா திட்டு வாங்கிட்டார். உட்காருங்க. எங்க ஊர்ல என்னால ஒருங்கிணைக்க முடியாதுன்னு சொன்னார். அவரால் ஒரு வாரத்துல தினமும் 1 மணி நேரம் முயற்சி செய்தால் அவருடைய தாலுகாவில் 100 சமூக ஆர்வலர்களை ஒருங்கிணைக்க முடியும். நிச்சயமாக முடியும். தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லயும் முடியும். ஒரு தாலுகாவில் 100 சமூக ஆர்வலர்களை, தகவல் ஆர்வலர்களை
முயற்சி செய்தால் தினமும் 1 மணி நேரம் முயற்சி பண்ணா 1 மாதத்தில் ஒருங்கிணைக்க முடியும் 100 பேர்த்த. அவ்வளவு பேர் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். இவர்களை இணைப்பதற்கு, ஒருங்கிணைப்பதற்கு அந்த பகுதியில் யாரோ ஒரு நபர் தயாராக இல்லை, அல்லது அவருக்கு இருக்கக்கூடிய சிரமம் என்ன என்று பார்த்தால், டெஸ்மா வீரபாண்டியன் திருப்பூர்ல துணை போச்சா இருக்காரு. 10 ரூபாய்க்கும் டெஸ்மா வீரபாண்டியனுக்கு திருப்பூரை குத்தகை விட்டுடுச்சு. எதுக்குங்க குத்தகை விட்டுடுச்சு? அவருக்குள்ள நாம ஒதுங்கி நிற்போம் அப்படின்னு நிறைய பேர் ஒதுங்கிய மனப்பான்மை இருக்கு. இந்த மனப்பான்மையை கொஞ்சம் மாற்றணும். மாத்திட்டு இந்த 10 ரூபாய்க்கான தலைவர் நான் தான். யாருங்க? ஒவ்வொருத்தரும் மனசுல நினைக்கணும், நான் தான் என் தலைவர். என்னுடைய ஊர், நான் மாற்றத்தை உருவாக்க போறேன். என் ஊர்ல லஞ்சத்தை ஒழிக்க போறேன். என் ஊர்ல ஊழல் ஒழிக்க போறேன். என்னுடைய ஊரை தன்னிறைவு பெற்ற கிராமமா, தன்னிறைவு பெற்ற ஊரா மாத்த போறேன். என்னுடைய ஊர்ல எவனும் லஞ்சம் வாங்கக்கூடாது. என் ஊர்ல சட்ட ஒழுங்கு சரியா இருக்கணும். என் ஊர்ல சட்டப்படி தான் வேலை நடக்கணும். என் ஊர்ல நியாயம் நிலை பெறணும். நான் போராட போறேன், வாதாட போறேன், வேலையை செய்ய போறேன். அதற்கு என்னுடைய பகுதியில் மிகப்பெரிய ஒருங்கிணைப்பு உருவாக்க போறேன். அதற்கு தினமும் ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் என்னுடைய நேரத்தை ஒதுக்க போறேன்னு ஒதுக்கி வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பகுதியிலும் மிகப்பெரிய அளவில் ஒருங்கிணைப்பை உருவாக்க முடியும். இதற்கு பணம் தேவையில்லை, பணம் தேவையில்லை, மிகப்பெரிய அளவில் அனுபவம் தேவையில்லை. உங்களுக்கு வழிகாட்ட நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வழிகாட்டி இயக்கம் தயாராக இருக்கின்றது. 10 ரூபாய் இயக்கம் தயாராக இருக்கின்றது. நாங்கள் எல்லாம் உங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு, உங்களை ஒருங்கிணைப்பதற்கு, உங்களுடைய சுமைகளை பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். கொஞ்சம் முயற்சி பண்ணினா போதும். 10 ரூபாய் இயக்கத்தை பொறுத்தவரை இந்த இயக்கத்தை நீங்கள் என்னிடம் குத்தகை விடவில்லை. நாம மிக தெளிவா சொல்லியிருக்கோம். 10 ரூபாய் இயக்கத்திலேயே நான் என்ன பொறுப்புல இருக்குங்க? 10 ரூபாய்க்கு நான் என்ன பொறுப்புல இருக்குங்க? என்ன இல்லை, நான் நல்லுணி சார் என்ன பொறுப்புல இருக்காரு? மாநில பொதுச் செயலாளர், அகில இந்திய பொதுச் செயலாளர், தேசிய பொதுச் செயலாளர், அகில உலக பொதுச் செயலாளர், குளோபல் பொதுச் செயலாளர், எல்லா பொதுச் செயலாளரும் நான் தான். எல்லா பொதுச் செயலாளரும் நான் தான். தற்காலிக பொதுச் செயலாளர், தற்காலிக பொதுச் செயலாளர், இதுதான் சண்டை வந்துடும். அக்கா தமிழிசை கோச்சிக்குவாங்க. தற்காலிக பொதுச் செயலாளர் எவ்வளவு நாளைக்கு நான் பொதுச் செயலாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக தெளிவாக ஆரம்பத்திலே அறிவிச்சிருக்கோம். 1000 கிராமங்களில் 10 ரூபாய் இயக்கத்திற்கு கிளை போர்டு வச்சிருக்கணும். கிளை அமைப்பு கூட்டம் நடத்தி ஒரு காவல்துறை வாகனம், ஒரு அரசு ஊழியருடைய வாகனம், ஒரு அதிகாரியுடைய வாகனம் இந்த கிராமத்தில் நுழைக்குள்ள
ரூபாய் இயக்கம் தங்களை வரவேற்கின்றது அப்படிங்கிற போர்டை பார்க்குறாரு. பார்த்தோன்னா அந்த அதிகாரி என்ன தோணும்? ஆர்டிஐ தகவல் சட்டம் 10 ரூபாய் இயக்கம் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது அப்படிங்கிற போர்டை ஒரு பிடிஓ, ஒரு அரசு ஊழியர், ஒரு அரசாங்க அதிகாரி பார்க்கக்குள்ள அவர் மனசுல என்ன தோணும்? என்னங்க, ஆர்டிஐ போட தெரிஞ்சவங்க இந்த ஊர்ல இருக்காங்க, ஏழரை இந்த ஊர்ல இருக்கு, ஜென்மச்சனி இருக்கு, சனி பகவான் இருக்கு, இந்த ஊர்ல நாம தப்பு பண்ணா கேள்வி கேட்டுருவாங்க. கேள்வி கேட்கறவங்க ஒருத்தந்தாவே ஊர்த்தாங்க. அது இந்த ஊர்ல அமைப்பே வச்சிருக்கான், சங்கம் வச்சிருக்கான், போர்டு வச்சிருக்கான், கொடிக்க மாதிரி வச்சிருக்கான். இவன் கிட்ட மாட்டினா, இந்த ஊர்ல தப்பு பண்ணி மாட்டினா வேலை போயிடும், ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. இந்த எண்ணத்தை ஒரு போர்டு உருவாக்கும். அந்த போர்டு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திமுக அதிமுக போர்டை பார்த்திருப்பீங்க, ரசிகர் மன்றத்துடைய போர்டை பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி தான் போர்டு இருக்கணும், அதே மாதிரி தான் போர்டு இருக்கணும். ஆனா ஒரு சின்ன மாற்றம். நம்ம ஏக தலைவர்கள் யாருங்க? என்னங்க, சவுண்ட் வரலீங்களே? எல்லோரும் தலைவர்கள், நாம் அனைவரும் தலைவர்கள். போர்டுல தலைவர் போட்ட பெருசா இருக்கணும்ல, தலைவர் போட்ட பெருசா இருக்கணும்ல. உங்களுடைய புகைப்படம், அந்த கிராமத்தில் உடைய உறுப்பினர்களுடைய புகைப்படம் பெரிய அளவில் மேல் வரிசையில் இருக்கணும். ஒரு அதிமுக பிளக்ஸ்ல போர்டுல எப்படி ஜெயலலிதா படம் பெருசா இருக்குமோ, ஜெயலலிதா அம்மையார் படம் பெருசா இருக்குமோ, எடப்பாடி பழனிசாமியுடைய படம் பெருசா இருக்குமோ, அதை விட பெரிதாக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளருடைய படம் பெரிய அளவில் மேல் வரிசையில இருக்க வேண்டும். அதற்கு அடுத்து 10 ரூபாய்க்கும் சின்னதா இருக்கணும். 10 ரூபாய்க்கும் கோவிலம்பாக்கம் கிளை தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. பெருசா என்ன இருக்கும்னா, ஆர்டிஐ தகவல் உரிமை சட்ட ஆர்வலர் அமைப்பு அப்படிங்கிற பெயர் பெரிய அளவில் இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? 3ல் 1 பங்கு சின்னதா 10 ரூபாய் இயக்கம் இருக்கணும். 3ல் 2 பங்கு பெருசாக 3 மடங்கு பெருசா தகவல் உரிமை சட்டம் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது அப்படிங்கிறது தகவல் உரிமை சட்டம் ஆர்டிங்கிறது பெரிய அளவில் இருக்கணும். கீழே சின்னதா ஸ்டாம்ப் சைஸ்ல போட்டோக்கள் கொஞ்சம் போடணும், விருப்பப்பட்டா போடலாம். ஐயா ஓகேங்களா? ஐயா செக் பண்ணு அண்ணா. இப்பதான் வருது ஐயா. ஐயா பைக் பேசுங்க சார். ஹலோ ஹலோ 10 ரூபாய் இயக்கம்